நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். சங்கீதம் 118:17 வசனம். பிரபல சுவிசேஷகர் ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட் என்பவர் ஒருமுறை தன் நண்பர்களிடம் சுவிசேஷ கூட்டங்கள் நடத்துவதில் தனக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை பற்றி கூறிக்கொண்டிருந்தார். மேலும் அவர் தான் இந்த சுவிசேஷ ஊழியம் செய்வதில் மிகவும் களைத்து போனதாகவும், இந்த உலகத்திலே தன்னுடைய சுவிசேஷ வேலை நிறைவுற்று சீக்கிரம் இயேசு கிறிஸ்துவோடு நித்தியமாக வாழச் சென்றால் நன்றாயிருக்கும் என்று கூறினார். அவருடைய மற்ற நண்பர்களும் இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டனர். தாங்களும் சீக்கிரம் இந்த உலக வாழ்வை முடித்து இயேசுவிடம் செல்லும் நாளையே எதிர்நோக்கி இருப்பதாக கூறினர். ஆனால் ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டின் நண்பர்களில் ஒருவரான மிஸ்டர் டென்னன்ட் என்பவர் மட்டும் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை பார்த்த ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட் அவருடைய முழங்காலில் தட்டி, மிஸ்டர் டென்னன்ட், இங்கே இருக்கிறவர்களிலேயே நீங்கள்தான் வயதில் மூத்தவர். இயேசு கிறிஸ்து உங்களை இந்த உலக வாழ்வில் இருந்து எடுத்து தம்மோடு இருக்கும்படி அழைத்து கொள்ளும் நாள் நெருங்குகிறதை குறித்து உங்களுக்கு சந்தோஷமாக இல்லையா என்று கேட்டார். அதற்கு அந்த முதியவர், எனக்கு அதில் சந்தோஷமில்லை என்றார். மீண்டும் அவரிடம், ஏன் அவ்வாறு நினைக்கிறீர்கள் என்று அழுத்தி கேட்டபோது, நான் நினைத்தாலும் சீக்கிரம் சாக முடியாது. எனக்கு வாழும்படி நியமிக்கப்பட்ட காலம் வரை நான் நன்றாக வாழ்வதையும் என் இயேசு கிறிஸ்துவுக்காக உண்மையாக ஊழியம் செய்வதையுமே விரும்புகிறேன் என்று கூறினார். அதை கேட்ட சுவிசேஷகர் ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட் தேவன் தன்னை மென்மையாக கடிந்து கொண்டார் என்று உணர்ந்தார். அதன் பின்பு அவர் தன்னை சுவிசேஷ பணியில் சந்தோஷத்தோடு ஈடுபடுத்திக் கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, நம்மில் அநேகரும் இப்படித்தான் நினைக்கிறோம். இந்த உலக ஓட்டத்தை முடித்து இயேசுவின் சமூகத்தில் இளைப்பாறச் சென்றால் தாவிலை. இனி இந்த உலகத்தில் வாழ்வதால் என்ன பயன்? நான் இருந்து யாருக்கு என்ன பிரயோஜனம் என்று நினைக்கிறோம். ஆகவே அந்த நாளை குறித்தே பேசிக் கொண்டிராமல், தேவன் நாம் வாழும்படி இந்த உலகத்திலே நமக்கு நியமித்த வாழ்நாட்கள் எல்லாம் அவருடைய நாம மகிமைக்காகவும் அவருடைய ராஜ்ய விரிவாக்கத்திற்காகவும் நாம் வாழ்வதையே தேவன் விரும்புகிறார். சங்கீதக்காரன் 71வது சங்கீதம் 17 மற்றும் 18 வசனங்களிலே இவ்வாறு ஜெபிக்கிறார். தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவன் ஆகும் வரைக்கும் என்னை கைவிடீராக என்று ஜெபிக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே தேவன் நம்மை வைத்திருக்கும் நாள் வரை தேவனுடைய வல்லமையையும் பராக்கிரமத்தையும் நாம் அறிவிக்க வேண்டும். மேலும் சங்கீதம் 92 கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்றும் வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல், நான் தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையாய் இருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம் என்று கூறினார். உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நான் பிழைத்து உங்கள் அனைவரோடும் கூட இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன் என்று பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே கூறியிருக்கிறார். அம்பிரியமானவர்களே, இனி நாமும் சாவை குறித்தே பேசிக் கொண்டிராமல் பிறருடைய பிரயோஜனத்துக்காகவும் தேவனுடைய ராஜ்ய விரிவாக்கத்திற்காகவும் பிழைத்திருப்பதையே விரும்புவோம். நம்முடைய காலங்கள் நம்முடைய கையில் இல்லை, தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. எனவே தேவன் இந்த உலகத்தில் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கும் நாள் வரை உற்சாகமாய் அவர் பணி செய்வோம். நம் கடமைகளை நிறைவேற்றுவோம். God bless you. Have a good week ahead.